ஓகே ரைட்டு கைஸ். ஓகே என்னோட 7 day சேலஞ்ச் வேறு லெவல் சேலஞ்ச். ஸோ என்னோட 7 day சேலஞ்சோட நீங்கள் 2வது நாள் டே 2 2/7/2026. ஓகே எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குறது வந்து நம்ம சர்க்கிளில் என்னோட சர்க்கிளில் உள்ளவங்க தான். ஸோ வந்து நீங்கள் பல வீடியோ பயங்கரமான சேலஞ்செலாம் பார்த்துருப்பீங்க. இவன் என்னடா நடக்கிறதெல்லாம் ஒரு சேலஞ்சாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை போருங்க ரிலாக்ஸாக வருங்க. ஓகே நம்ம கௌதம் எப்படி இருக்கீங்க? கௌதம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஃபர்ஸ்ட் ஆளா. ஸோ ரொம்ப நன்றி. அப்புறம் நேஷ் வந்து பிஎம் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ நேரம் பேசுனீடா, உன் கோல் தான் என்னன்னு சொல்லவே இல்லையடா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ருக்கோ ஜாரோ இருங்கப்பா, என்ன அவசரம், நம்ம ரீல்ஸ் வந்து ஒரேடியாக லென்த்தாக போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம். அவன் வந்து காலில் நெருப்பு கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஃப்ளாஷ் லெவல் அட்டு பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெலாம் ரொம்ப நேரம் உட்கார வச்சு நம்மளுக்கு பேச்சு தரமா ரெண்டா பரவாயில்ல. நம்மளே இப்போ தான் ரீல்ஸுக்காக ஓட ஆரம்பித்தோம், இப்போ ஓடுறதுக்காக ரீல்ஸ் பண்ணுறோம். இப்படியும் மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களாம் ரொம்ப நேரம் உட்கார வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்படியே ஃபயராக இருக்காங்க. ரொம்ப நேரம்லாம் பேசினா ரொம்ப நேரம் போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஸோ ஏன் இந்த 7 days நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு சேலஞ்சாடா அப்படின்னு கேட்கலாம். ஸோ வரும் ரிலாக்ஸாக வரும். இருக்குது விஷயம் இருக்குது. எடுத்தோடனே கிளைமேக்ஸ் கேட்குறீங்க. ஓகே ரைட். ஸோ இன்றைக்கி எப்படி போச்சுன்னா, காலையிலேயே ஏஞ்சி சக்ஸஸ்ஃபுல்லாக 30 minutes நடந்துட்டேன். ஸோ இதோட ஈவினிங் தான், அதையும் நம்ம முடிச்சிடுவோம். இன்றைக்கி டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, ஆனால் என்ன கம்ப்ளீட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் வந்து 5 மணிக்கு ஏஞ்சி நடக்கிறது தான் பிளானிங்கு. எப்பவுமே போல் எல்லாம் அடிச்சு நானும் எப்பவுமே போல் ஏஞ்சி அடிச்சு படுத்துட்டேன். ஸோ கனவுல வந்து சாமி கண்ணு குத்திங். ஸோ 6 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டேன். திருப்பி 6 மணிக்கு ஏஞ்சி 6 மணிக்கு இன்றைக்கி நடக்க ஆரம்பிச்சோமா. ஸோ ஓகே, அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. மார்னிங் வாக் நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம மார்னிங் ஸ்டார்ட் என்ன பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து ஓல்ட் டேஸும் இருக்கும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து மார்னிங் ஒரு சின்ன ஸ்பாக் கிடச்சி. ஸோ அதை ஒட்டி எனர்ஜெட்டிக்காக இந்த டே போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மத்தியானம் வந்து ஒரு தலிமாட் இருக்குது. நெகசிம்லாவில் வந்து பிஆர்என் நடக்க போகுது 1ஆம் தேதி 8ஆம் மாதம். ஸோ அதுக்கு உண்டான தலிமாட் இருக்குது. ஸோ அங்கே அது போயிட்டு அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம எப்பவுமே போல் நடப்பயிற்சி செய்வோம். நடப்பயிற்சி நடப்போம். ஓகே.